சொல்லியது. இதனாலே கடந்த 20 ஆண்டுகளா இந்த பகுதியில் இருக்கிற 9 வருவாய் கிராமங்களிலே நெல் விவசாயம் நிறுத்தப்பட்டது. வருஷத்துக்கு 20,000 டன் நிலத்தை நெல் விளைந்த பூமி இது. ஆனா இன்ற தண்ணி இல்லாத காரணத்தால் நெல் சாகுபடி இல்லாம போச்சு. பேரவைத் தலைவர், இது சொல்லாம அங்க போய என்ன அங்க ஏற்றாது. இது மட்டும் நான் சொல்லிட்டு வந்து போட்டும் பேர். இந்த பகுதி நிலத்தடி நீரும் குறைஞ்சு போச்சு. இதனாலே ஆயிரக்கணக்கான சிறு குறு விவசாயிகள் வேலை தேடி உயிரை விட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க. மெயின்டெனன்ஸ் இல்லாத இந்த கால்வாய் டேமேஜ் ஆகி காணப்படுது. டேமேஜ் ஆகி கிடக்கிற நெய்யார் இடதுகரை கால்வாயில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அரசு உடனடியாக அப்புறப்படுத்தி தூர்வாரி உடைப்புகளை சரி பண்ணி தரணும். தண்ணீர் பிரச்சனை சம்பந்தமா 2012 தமிழ்நாடு அரசு சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டது. ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்தாலும் அது முடிவுக்கு வர எவ்வளவு காலம் எடுக்கும் என்று தெரியாது. அதனாலே நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கேரளா முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக ஒரு உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்தினால் உதவியாக இருக்கும். இரு மாநில அரசுகளும் மனசு வச்சால் இந்த பிரச்சனையை சுலபமா தீர்க்க முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நீர்வாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நெய்யார் இடதுகரை கால்வாயில் தூர்வாரி சரி செய்து தண்ணீர் பெற்ற தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 3 முக்கிய கோரிக்கைகளையும் உற்று கவனித்தால் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு நடந்த பிறகு எங்கள் விளவங்கோடு தொகுதி எந்தெந்த வகையில் வாழ்வாதார பாதிப்புகளுக்கு உள்கட்டமைப்பு பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். எங்கள் விளவங்கோடு தொகுதி மக்கள் எப்போதும் தமிழ்நாடு அரசின் மீதும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீதும் மிகுந்த நம்பிக்கையும் அன்பும் கொண்டவர்கள். எனவே இந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துறை சார்ந்த மாண்புமிகு அமைச்சர்களும் தாயுள்ளத்தோடு கவனித்து விரைந்து தீர்வு காண வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் அவருடைய தொகுதியுடைய பிரச்சனை சொன்னார்கள். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடம் கலந்து பேசி இரு மாநில பிரச்சனைகள் இது கண்டிப்பாக முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அவை முன்னவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கணிப்பை சென்ற காரணத்தினால்தான் அவர் சில நேரங்களிலே தொடர்ந்து பட்டாக்களை பற்றி இங்கே பேசினார்கள். அப்போது பேசுகிற போது இங்கே குறிப்பிடுகிற போது மார்த்தாண்ட வர்மா அவர்கள் மன்னராக இருக்கிற போது அவர் அங்கே இருக்கின்றவர்களுக்காக இலவசமாக அந்த நிலங்களை பட்டாக்களாக வழங்கினார்கள். ஆகவே இது போன்ற நிலைகளை மனதிலே கொண்டுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 வருவாய் வட்டத்துடைய மாவட்டத்தின் அலுவலர்களையும் அதற்காக 6 கோட்ட அலுவலர்களையும் நியமிக்கப்பட வேண்டும் என்று உத்தரவு வழங்கினார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் ஓராண்டு காலத்திற்குள் முடிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.